friends, welcome back to my channel. It's Soundriya Sukumar. So part 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போகிற இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் vlog போகும். திருச்செந்தூர் நம்ம வந்து கோயில் போனது அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா பீச் போகணும். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியும் நம்ம வர வழியில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் ஏறி திருப்பலக்குன்றமாக தான் போகலான்னு இருக்கும். சடனாக வந்து கன்னியாகுமரி பஸ் தான் கிடச்சிது, அதனால அதுதான் நம்ம வந்து போகணும். ஸோ அதில் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock போல் எழுந்தாச்சு. ஸோ அப்படியே தூக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஸ்டாப்பிங் வந்து 8:15ன்றனால ஒரு 7 மணிக்கிட்ட எழுந்துட்டு பேக்கேஜ் எடுத்து கீழே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். லக்கேஜ் எல்லாம் நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு கீழே சீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டோம். ஸோ வந்து டீ குடிக்கலாம் மார்னிங் அப்படின்ட்டு பஸ்லேயே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. 3 டைம் வந்து நின்றுச்சு. 3 o'clock, 11 o'clock, 7:30 அந்த மாதிரி. திருச்செந்தூர் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஆட்டோ போய் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலாண்டே வந்து விட்டாங்க. ரூம்ஸ் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. ஆனால் ரூமுக்கு நமக்கு இடமே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரஷ்ஷாக வேறு இருந்துச்சு. தான் நம்ம வந்து சுற்றி ஸோ அங்கே எங்கன்னு சுற்றி குறிஞ்சி லாட்ஜ் தான் நம்ம வந்து இங்கே குறிஞ்சி ரமேஷ். ஸோ ரெடியாக நம்ம அங்கே எங்கே தேடி குறிஞ்சி அப்படின்ற இந்த ரூம் லாட்ஜ் தான் வந்து கிடைச்சிது. அதுவே வந்து 2000 சொன்னாங்க. சிங்கிள் ரூம் தான் வந்து இருந்துச்சு. சிங்கிள் ரூம், ஒரு குட்டி பெட்டு. நான் அதை ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஏன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் நம்மளுக்கு கிடச்சிது. இதுவே வந்து 2000 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 4 hours கூட இருக்க மாட்டோம், கிளம்பிடுவோம். ஸோ ரூம் அப்படியே ஒரு விசிட் நான் பண்ணுறேன். இப்படி தான் ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி இருக்கும். அண்ட் வந்து உடனே இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. மிரர், இங்கே ஒரு வாஷிங் மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து பாத்ரூம், தென் இங்கே ஸ்விட்சஸ், டஸ்ட்பின், வாட்டர் ஜிக், டிவி, ஒரே ஒரு பெட் நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. இங்கே சைடில் வந்து ஜன்னல் மாதிரி இருக்குது, ஓப்பன். இப்படி தான் இருக்குது. ஒரு ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏசி தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து கடைசி டைமில் போய் கை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ரோஸ் ட்ரெஸ் தான் நான் வந்து போட போகிறேன், இந்த ட்ரெஸ். ஸோ நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இந்த அவுட்ஃபிட் போட்டுட்டு ஸோ இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு நேராக கோவில் போக வேண்டியது தான். மாடியில் எங்கே இப்படி தான் இருக்குது. டாடி லிஃப்ட் வந்துருச்சு. நீ அழகா இருக்க. கிரவுண்டு. ஸோ குறிஞ்சி இதுதான் நம்ம தங்கியிருந்த லாட்ஜ். ஆக்சுவலாக குறிஞ்சி லாட்ஜ் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அங்கே. அப்படியே இங்கேருந்து வேட்டூர் நம்ம வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கோயில் வந்து நாங்கள் எடுத்த லாட்ஜ்லேருந்து ரைட் சைட் போனாலே வந்துடும். எங்களுக்கு அது தெரியாமல் சுற்றிட்டு ஒரு தெரு ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பினோடனே திருச்செந்தூர் கோவில் உள்ள போகிறதுக்கு இந்த சைடில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரூம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து லைக் ரைட் சைட் திரும்பி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம போயிருந்தது இந்த ரமேஷ் ஐயர் ஹோட்டல் தான். ஏன்னா எல்லா ஹோட்டலுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஹோட்டலில் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம போயிட்டு காலையில் 2 இட்லி பூரி அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது. அங்கேயே ஒரு லாக்கர் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே வந்து ஃபோன் அப்போ அதுவும் எந்தோ வந்து போட்டுட்டு போயிட்டோம். மம்மி இதை எடுத்துகிட்டு போகல, ஸோ பேக்கில் ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நார்மல் டேஸோட ஓவர் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ சாமியை பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் அகெயின் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி தான் கூட்டுவாங்க சைடில் நின்றுட்டுருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி 4-5 தடவை நாங்கள் வந்து போயிட்டு தான் சாமியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 100 rupees க்யூ அண்ட் ஃப்ரீ க்யூ இது மட்டும்தான் இருந்துச்சு. 100 rupees க்யூவில் தான் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் 1000 rupees க்யூலாம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லைக் நிறைய கடையுமே உள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு. சமோசா அண்ட் வேர்க்கடலை அந்த மாதிரி விற்றுக்கிட்டே இருந்தாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது. லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்கும், பட் போக முடியாது. போலீஸ் எல்லாம் அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் லைனில் நின்று வந்தால் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சாமியை. அண்ட் பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அங்கே இடம் எல்லாம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் கோபுரத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பீச்சுக்கு தான் வந்து போகிறதா இருந்தோம். ஸோ பின்னாடி சைடு பீச் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா அவ்வளோ மிஸ்டு கால் வந்துருந்துச்சு. லைக் எங்கள் அக்கா 2 பேருமே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. டேடி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது வந்து மயில் தான் தோகை விரிச்சிட்டு அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ 1 மைல் இல்லை 5 மைல் கிட்ட நான் பார்த்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா பீச் போடுறதுக்காக இங்கே வந்த சைட்லேயே வந்து திருப்பி ரிட்டர்ன் போகணும். ஸோ அது ஃபுல்லாக லைன் நிற்குது இல்லைங்களா, அங்கே ஃபுல்லாக லைன் நின்று தான் நாங்களுமே சாமி பார்த்தோம். இங்கே ஃபுல்லாக அங்கே வந்து யானை கூட வச்சுருந்தாங்க. ஃபோன் அப்போ அலோடு இல்லைனா நான் யானை எடுத்திருப்பேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா கோவிலோட லாஸ்ட், அதாவது பேக் சைட், நம்ம பீச்சுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சைட் தான் இது. இங்கேருந்தும் கொடிமரம் இதெல்லாம் தெரிஞ்சுது சாமிக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் நம்மளுக்கு பீச் தான். ஸோ டேரெக்டாக வந்து நாங்கள் பீச்சுமே வந்து போயிட்டோம். சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பீச் இல்லைங்களா, ஸோ தடுப்பு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் பேர் அலோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அந்த கட்டை மாதிரிலாம் போட்டுட்டு நிறைய தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் உள்ளெல்லாம் போய் நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. பறக்குது விழுந்துராத ஜெயா. ஸோ பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. டேடி வந்து அடுத்து போகலாம், ஏன்னா கன்னியாகுமரி போகிற பிளான் இருந்துச்சு, அதனால தான். அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கேருந்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கடை, அந்த பீச் ஓரத்தில் அவ்வளோ கடை இருந்துச்சு அங்கே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அங்கே வாங்குகிற அளவுக்கு, ஏன்னா எல்லாமே ரேட் வந்து அதிகமாக தான் சொன்னாங்க. இப்போ ஒரு வேரோட ரேட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அதை சன்னா ஸ்டோர்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே ஒரு 59 ஒரு 110 120 அந்த இருக்கும். பட் இங்கே கேட்டோன்னே 250 அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸ்டார்டிங் ரேட். எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்துச்சு அங்கே. அண்ட் யானை இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைக் அந்த கூண்டுக்குள்ளே தான் யானை இருக்குது. என்னால் ஜூம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவ்வளோவாவும் தெரியல, ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கவே. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாப்பாடு, ஸோ லன்ச் வந்து சாப்பிட்லான்னு நம்ம வந்து போயாச்சு. ரொம்ப கூட்டம் ஆக்சுவலாக காலையில் டிஃபனுக்குமே சரி லன்ச்சுக்குமே சரி கூட்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த பலூன் விற்றுட்ருந்தாங்க 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா பாப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பலூன் வாங்கிட்டோம். 6 பீஸ் வந்து 50 rupees சொன்னாங்க. லைக் ஒரு பலூனோட ரேட் வந்து 10 rupees அப்படி கேல்குலேட் ஆச்சு. அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போயிட்டுருந்தோம்.
மத்தியானம் நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். வேறு வழி இல்லாமல் அந்த ஹோட்டல் போயிருந்தோம். ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் சர்வீஸ் வந்து அவ்வளோவா அங்கே நல்லா இல்லை. லைக் எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அம்மா இலைக்கு போடுறதெல்லாம் என் இலையில விழுந்துட்டு இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைங்களா, கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பரங்குன்றம் தான் வந்து போகிறோம். அகைன் இப்போ ரூமுக்கு போகிறோம். சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இது ஒரு மரம் இருக்குது, நம்ம பார்த்தோம். இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது எங்க கோயில் கோயிலாக போய் சுத்த வைக்கிறாங்க. அண்ட் நம்ம 2வது மைல், நான் 5 மைல் பார்த்துருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா. 2வது மைல் இங்கே தான் நிறைய மயில் சேவல் எல்லாம் அங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து மயில் பார்த்துட்டு கிட்ட அந்த பக்கம் வந்துச்சு. சரி வீடியோ கேப்சர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:57, 4 o'clock ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து திருப்பரங்குன்றம் போக போகிறோம். இங்கேருந்து அப்படியே இதே ட்ரெஸ்ஸை தான் போகலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் மாற்றுற அளவுக்கு தெம்பு இல்லை. பீச் போயிட்டு காலெல்லாம் நல்லாயிடுச்சு. ஸோ நான் அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து திருப்பரங்குன்றம் போகிறது தான் பிளான். பட் சடனாக வந்து கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ட்டு அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ கன்னியாகுமரியில் மூக்குத்தி அம்மன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கன்னியாகுமரி போகிறதுக்காக ஆட்டோவில் போய்ட்டு இருந்தோம். ஆட்டோவில் இங்கே சூப்பராக இருந்துச்சு. லைக் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி அழகாக ஒரு எப்படி சொல்கிறது டிசைன்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு அங்கே. அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி பஸ் தான் வந்து தேடிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக வந்து இல்லை, திருப்பரங்குன்றம் பஸ் தேடி தேடி அதுவுமே வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஏறணும். கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கணும். 7:30 மணி இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கினா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு ரூம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக 1500 தான். 24 hours வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ரூம். அதாவது தமிழ்நாடு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடையது வந்து ப்ரொசெட் பண்ணியிருக்காங்க போல். அந்த ரூம் நம்ம 2000 எடுத்து கொடுத்த ரூமே 4 hours தான் வந்திருந்தோம். பட் இந்த ரூம் பார்த்திங்கன்னா 1500க்கு செம ஒர்த்து. நான் ஃபுல்லாகவும் சுற்றி காமிச்சிருப்பேன். அங்கே நம்ம போன ரூமோட இந்த ரூம் நல்லா ஒர்த்னே சொல்வேன். சூப்பராக இருந்துச்சு. லைக் கிங் சைஸ் பெட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிரர், பின்னாடி பால்கனி எல்லாமே அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு நம்ம வந்துட்டு ஒரு ரூம் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு பெட்ரூம் தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சேர்த்தே நைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா 1400 தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு டிஎஸ் அதோட தான். ஸ்டார்டிங் ரூமுக்குள்ளே வந்த உடனே இப்படி தான் இருக்குது. இங்கே உட்காரத்துக்கு ஒரு லைக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு பெரிய மிரர் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இங்கே வந்து நம்ம எதுனா மாட்டிக்கிறதுக்கு சார்ஜருமே இருக்குது. இதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம். தென் இங்கேயுமே ஒரு மிரர் இருக்குது, லைக் வாஷிங் பேஷன் மாதிரி. இங்கே ஒரு மிரர் நல்லா இருக்குது. அண்ட் ஏசி ரூம் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஏசி, தென் ஒரு சேரு. இப்படியே வந்தோம் அப்படின்னா ஸோ பெட் வந்து இந்த மாதிரி கிங் சைஸ் பெட் தான் கொடுத்துருக்காங்க. இதே வெளியே வந்தோன்னா பால்கனி இருக்குது. அழகாக இங்கே ஒரு சேர் போட்டு உட்கார்றதுக்கு செம்ம ஒர்த் ஆக்சுவலாக. இதோட நேம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சப்போஸ் கன்னியாகுமரி விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தங்கிக்கலாம். ஆனால் 1400க்கு இது ஒர்த்து தான். 1400 சம்திங் தான் கேட்டாங்க.
ஸோ நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மார்னிங் தான் வந்து சென்னை போகிற மாதிரி இருக்கும். நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து சென்னை போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 1 hour சென்னை பஸ் வருதுன்னு சொன்னாங்க. 1:30 மணிக்கு வருது அப்படின்னாங்க. ஷோராக தெரியல. நாங்களுமே ஃபஸ்ட்டு சபரிமலை போகும்போது அந்த மாதிரி கன்னியாகுமரி வந்துருக்கோம். அண்ட் நம்ம இன்னும் சாப்பிடல. நம்ம போய் சாப்பிடணும், பசிக்குது. மதியம் நல்லா பூரி சாப்பிட்டுருக்காங்க. மதியானம் நல்லா சாப்பிட்டோம். இப்போ போய் எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காருங்க, நல்ல சிக்கனும் வாங்கி கொடுப்பாரு சாப்பிட்ருக்கலாம். அண்ட் ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்து ஃபுட்ஸ்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து அவ்வளோவா கடைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அங்கே போய் இறங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தோம் ஒரு நைட் டைமுக்காக. நைட்டுக்கு டின்னர் வந்து இட்லி தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு வந்து சுற்றி பார்க்கலாம் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்து கிளம்பியாச்சு. லைக் அங்கே வந்து காந்தி மண்டபம், கண்ணாடி மண்டபம் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அப்பா வந்து சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதை மட்டும் நிறைய கடை வந்து இருந்துச்சு. பொம்மை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த வாசலுக்கு மாட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் ட்ரெஸ் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இப்போது அவங்க வந்து அங்கே ரெடிமேட் அப்படி விற்கிறாங்க இல்லைங்களா, அதில் ஒரு சிலதுலாம் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து டைம் இருந்தால் எடுத்தோம் அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ரெஸ் நானும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா லைக் இந்த ஜோதி தெரியும் இல்லைங்களா சபரிமலையில், அதனால் செம்ம கூட்டமாக அதாவது மாலை போட்டிருந்தவங்க கூட்டம் தான் கொஞ்சம் நிறையாவே வந்திருந்தாங்க. அவங்கள தான் கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருந்துச்சு. நார்மல் பீப்புள் சுற்றி பார்க்குறவங்களாம் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் இந்த மாலை போட்டவங்க தான் இருந்தாங்க. இங்கே தானே கையல் தேடி தினமும் கண்டுருச்சு. எதுக்காக நான் இதை தேடி நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடல் திருவள்ளுவர் சிலை இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு அந்த கயல் படம் தான் வந்து ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அப்போ எப்படி சுனாமிலாம் எடுத்திருப்பாங்க, இங்கே எப்படி படம் எடுத்திருப்பாங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். நிறைய கடை இருக்குது ஆக்சுவலாக இங்கே. அப்பா டூரிஸ்ட் பிளேஸ் தானே இது. இந்த மலைக்கு போகிறவங்க வர்றது, காற்று, ஃபோன் ஆடுறது தெரியுதா உங்களுக்கு? செம்ம காற்று, அடிக்கிற காற்றுல ஆளே பறந்துடுவாங்க போல். என்னோடய ஷால் எல்லாம் பார்த்திங்கன்னா பறந்துச்சு, அந்தளவுக்கு காற்றடிச்சிது. நம்ம போயிட்டு வந்த பிறகு நியூஸில் போட்டாங்க கன்னியாகுமரியில் வந்து இந்த மாதிரி ஓவராக அலை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன் நியூஸில். அப்புறம் மம்மி டாடி நான் 3 பேருமே உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் கடலில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு அங்கேருந்து. வீடியோ கவர் பண்ணணும்னு எல்லாம் முடிஞ்சு.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இங்கே வந்து 100 ருபீஸ் தான், லைக் நைட் ட்ரெஸ் மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த அங்கிள் கிட்ட போகும்போதே நான் பார்த்துட்டு போனேன், வரும்போது அப்படி தான் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். 3 பேண்ட் இருக்குது 100 ருபீஸ் நைட் செட்க்கு. ஸோ அகைன் நம்ம ஆட்டோவில் போய் ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இந்த பேண்ட் தான் நம்ம வாங்கியிருந்தோம் 100 ருபீஸ்னு நைட் பேண்ட். இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இந்த ப்ளூ கலர். ஸோ மார்னிங் நம்ம சன்செட் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறோம். ஸோ மம்மி டேடி எல்லாம் படுத்துட்டாங்க. ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஸோ மம்மியும் டேடியும் வெளியே இருக்காங்க. நான் அப்படியே வந்து உட்காந்துட்டு உள்ளே இருக்காங்க, நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கு வீடு பார்க்க. இப்போ தான் சாப்பிட்டோன்னு அகெயின் டேடி பர்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்க்க போகிறோம் தான் ஆசையாக போகணும். சன்ரைஸ் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நான் மாலை போட்டு போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ மார்னிங்கே வந்து 5:30 ஒரு 5:45 இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அம்மன் தான் வந்து பார்க்க வந்திருந்தோம். எல்லா கோயிலுமே வந்து பாய்ஸ்க்கு ஷர்ட்டை வந்து அலோட் கிடையாது. வெளியிலே வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள சாமியை பார்க்க அனுப்புகிறாங்க. ஸோ மூக்குத்தி அம்மன் பார்த்துட்டு போய் வெயிட் பண்ணுறோம். சன்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமும் வெயிட் பண்ணுது. என்னென்னா ஆக்சுவலாக மேகம் வந்து மறைச்சதுனால சன்ரைஸ் வந்து தெரியல. அதனால தான் சன்ரைஸே வந்து எங்களால் பார்க்க முடியல. ட்ரெஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? எடுத்திருப்பேன், எடுத்துருவியா? மறந்துருக்கும். இப்போ தெரிஞ்ச பேர் எவ்வளோ நேரம் இவ்வளோ இதில் எங்கே 10 மணி கூட தெரியாது. 6 மணி நேரம் அங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடை சாப்பிட்டோம். டைம் எவ்வளோ ஆகலை, 6:45 அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நம்ம வந்து வடை கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தென் ரூமுக்கு போயிட்டு அகெயின் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வெளி சைடில் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போல் 5 o'clock எழுந்து குளிச்சுட்டு இங்கேருந்து மூக்குத்தி அம்மன் தான் போய் வந்து பார்த்துட்டு வந்தோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை, வர தான் கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டோம். தென் சன்ரைஸ் பார்க்கலாம் கூடும். ஃபுல்லாக மேகம் வந்து மறைச்சிருக்கிறதுனால சன்ரைஸ் அவ்வளோவா வந்து தெரியல. அது வந்து வெளியிலே வரல. 9 or 10 அந்த மாதிரி தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரிட்டன் நம்ம ரூமுக்கே வந்துட்டோம். லைட்டாக வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு தான் பஸ் ஏறணும். ஏன்னா நம்ம வந்து நான் 1 day தான் வந்து ஆஃபீஸ் லீவ் கேட்டேன். நேற்று முந்தின நாளும் அதுக்கு முந்தின நாள் 14, 15 இப்போ ஆஃபீஸே லீவு. 16 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானே தான் லீவ் எடுத்துருக்கேன். நாளைக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து போய் ஆகணும். ஸோ எங்கள் பால்கனியில் தான் உட்காந்துருக்கேன். ஒன்ஸ் வந்து நம்ம கீழே வந்தாச்சு. லைக் சாவி கொடுத்துட்டு நம்ம வந்து சைன் போட்டு கிளம்ப தான் இருந்தோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நாகர்கோயில் போயிட்டு நாகர்கோயிலில் இருந்து திருச்சி போகிறது தான் பிளான். திருச்சியிலேருந்து சென்னை இப்படி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் பஸ் வந்து சென்னை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம நாகர்கோயில் போய் நாகர்கோயிலேருந்து திருச்சி போய் அப்படியே சென்னை போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் போய் இறங்கிட்ட பிறகு நம்ம திருச்சிக்கு தான் பஸ் ஏறணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ், திருச்சிக்கு தான் இந்த பஸ்ஸு. அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, புக்கிங் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து 3 சீட் கேட்ட உடனே கண்டக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு
நாங்கள் நானும் மம்மியும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சீட்டில் வந்து ஒரு லேடி வராங்க, என்ன போய் உட்கார சொன்னாங்க டிரைவர். அப்புறம் மம்மி டேடியும் அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் டேடி கூட வந்து உட்காந்துட்டேன். இப்படியே தான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே போயிட்டுருந்தோம். செம்ம டயர்ட் ஆக்சுவலாக. லன்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி அந்த மாதிரி அம்மா அப்பா சாப்பாடு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். ஸோ இதுதான் சென்னை பஸ்ஸு. ஃபைனலாக சென்னை பஸ் ஏறினோடனே தான் அப்பா அப்படின்னு இருந்துச்சு. எங்கே தான் சுற்றினாலும் நம்ம ஊருக்கு எப்படா வருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சென்னை பஸ் ஏறிட்டு அங்கேருந்து ட்ராவலில் நல்லா தூங்கி தூங்கி வந்துட்டு இருந்தோம். முடியல ஆக்சுவலாக. ஏன்னா வரும்போது ஸ்லீப்பர்ஸ் ஒன்றுமே தெரியல. நமக்கு போகும்போது உட்காந்துன்னு நம்மளால் போகவே முடியல. கை காலெல்லாம் அவ்வளோ வலிச்சுது. அதனால நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. நம்ம வீட்டுக்கு ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா 2:30 நைட்டு பிஎம் 2:30க்கு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். சாரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அங்கேருந்து ஆட்டோவில் இங்கே வரதுக்கு கரெக்டாக மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. எப்படி வந்தோம் அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து நம்ம கன்னியாகுமரி போகணுமா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து நாகர்கோயில் பஸ்ஸில் வந்து போனோம். அங்கே தான் வந்து சென்னை பஸ் இருக்கும்னாங்க. ஸோ நாகர்கோயில் போயிட்டு அங்கேருந்து திருச்சி பஸ் வந்து ஏறணும். திருச்சியிலேருந்து தான் சென்னைக்கு நம்மளுக்கு பஸ்ஸே கிடச்சிச்சு. ஸோ திருச்சியிலேருந்து நம்ம வரத்துக்கு 3 hours அந்த மாதிரி தான் இருந்துச்சு சென்னை வரத்துக்கு. பட் லேட் ஆனது வந்து கன்னியாகுமரி டு அங்கே தான் வந்து கொஞ்சம் செம்மையாக லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மார்னிங் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், டாட்டா பாய்.